பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணியுடன் நடைபெற்ற விசாரணையானது நிறைவு பெற்றிருக்கிறது. காணொலி காட்சி வாயிலாக ராமதாஸ் ஆஜராகியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், என்ன நடந்தது? சரியாக ஒரு 5:30 மணி அளவிற்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வளாகத்திற்கு அவருடைய கார்ல அன்புமணி ராமதாஸ் வந்திருந்தார். அவருடன் வழக்கறிஞர் கே. பாலு உள்ளிட்டவரும் வந்திருந்தார்கள். அவரிடம் முதல்ல பேச்சுவார்த்தை என்பதை நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் நடத்தினார். அப்போது அங்கு தைலாபுரத்திலிருந்து அவர் ஏற்கனவே தான் வர முடியாது என்று தெரிவித்து விட்டதன் காரணத்தினால அவர் ஒரு வீடியோ கால் மூலம் பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சுமார் ஒரு 15 நிமிடம் அவரிடமும் பேசினார் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ். சரியாக இந்த பேச்சு எடுத்து வெளியே வந்த அன்புமணியும் இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்ந்ததா, பொதுக்குழு நாளை நடைபெறும். ஆனால் அவர் கே. பாலுவோ எந்த ஒரு பதிலையும் தெரிவிக்காமல் சென்று விட்டார்கள். அதே போல நீதிபதியும் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. அவரும் தலைமை நீதிபதி சந்திக்க வேண்டும் என்று சென்று விட்டார். ஆக இன்னும் சற்று நேரத்தில் கழித்துதான் இதுல என்ன முடிவு எடுக்கப்பட்டது, பேச்சுவார்த்தை ஏதாவது நடைபெற்றதா, அல்லது பொதுக்குழு நடைபெறுமா திட்டமிட்டபடி, அல்லது நீதிபதி கேட்டுக்கொண்டதற்கிணங்க பொதுக்குழு தள்ளி வைக்கப்பட்டதா, அல்லது பொதுக்குழு எந்த ஒரு எதிர்ப்பும் வைக்காமல் ராமதாஸ் பொதுக்குழு நடக்கட்டும் என அனுமதி அளித்தாரா உள்ளிட்ட விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது இந்த பொதுக்குழுக்கு எதிராகத்தான் ராமதாஸ் சார்பில் அந்த வழக்கு என்பது தொடரப்பட்டது. அந்த வழக்கு ஒரு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த அவசர வழக்காக விசாரணை இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்த உடனேயே அவர் எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளாமல் இது தொடர்பாக நான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், ஒரு ரெக்வஸ்ட் கோரிக்கையாக வைக்கிறேன், இருவரையும் ஆஜராக கூறுங்கள் என்றுதான் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தான் இருவரும் ஆஜரானார்கள். அவர் நேரு ராமதாஸ் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நாளை மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். சமய மணிவண்ணன், தகவல்கள் என்ன? இப்ப அன்புமணி கிளம்பி போயிட்டாரா வளாகத்திலிருந்து? வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் நாளைய தினம் மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படும் என அறிவித்திருந்த நிலையில் அந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தக்கூடாது, பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் இன்றைய தினம் ஆஜராகுவதற்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் இருவருக்குமே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் ஆஜரான பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடங்கள் ஆஜராகி தனது தரப்பு ஆவணங்களையும் தனது தரப்பு விளக்கத்தையுமே நீதிபதியிடம் கொடுத்ததான் தகவல்கள் தெரிவிக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக ஆஜரான நிலையில பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் காணொலி காட்சி மூலம் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்தவாறே காணொலி காட்சி மூலம் ஆஜராகி தனது தரப்பு விளக்கத்தையும் நீதிபதியின் கேள்விகளுக்கான பதிலையும் அளித்துள்ளார். தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் இருதரப்பு கருத்துகளையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தொடர்ந்து இந்த வழக்கில், அதாவது பொதுக்குழு நாளை நடைபெறாதா என்கிற வழக்கில் இன்னும் அதிகாரப்பூர்வமான தீர்ப்புகளையோ அதிகாரப்பூர்வமான உத்தரவுகளையோ எதுவுமே தெரிவிக்கவில்லை. குறிப்பாக நாளைய தினம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டிய பொதுக்குழுவானது கூட்டப்பட்ட நிலையில் அனைத்து நிர்வாகிகளுக்குமே அழைப்பானது விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து நிர்வாகிகளுமே தயாராக உள்ளனர். பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பு நிர்வாகிகள் அனைவருமே நாளைய தினம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டு அனைவருமே நாளை தினம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தயார் நிலையில் உள்ளனர். இன்றைய தினம் இந்த வழக்கின் நிலையை பொறுத்துதான் இந்த வழக்கு என்ன கூறுகிறது, இந்த வழக்கில் நீதிபதி உத்தரவுகள் எப்படி இருக்க போகிறது, நாளை தினம் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுமா, பொதுக்குழு நடைபெறாதா, இந்த பொதுக்குழுவில் என்னென்ன அம்சங்களுடன் நடைபெற உள்ளது என்கிற எதிர்பார்ப்பானது இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதியின் உத்தரவுகள் வாயிலாக தான் தெரிய வரும். அந்த உத்தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே நாளைய தினம் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுமா என்பது பாமக தொண்டர்களுக்கே தெரிய வரும். அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் அவர்கள் மற்ற இடங்களில் இருந்து கிளம்பி மாமல்லபுரத்தை நோக்கி வருவதற்கான அனைத்து சாத்தியங்களும் உள்ளன. இந்நிலையில இந்த வழக்கில் தற்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எத்தகைய உத்தரவுகளும் தெரிவிக்கப்படாத சூழல்ல பாமக தொண்டர்களோ பாமக நிர்வாகிகளோ நாளைய பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையிலே உள்ளனர். தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகி நீதிபதியின் தனியறையில் ஆஜராகி நீதிபதி முன்பு அனைத்து விளக்கங்களையும் கொடுத்த பின்னர் நீதிமன்ற வளாகத்திலிருந்து தற்போதுதான் புறப்பட்டு சென்றுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகி இந்த வழக்கில் தங்கள்
தரப்பு கருத்துக்களையும் எடுத்துரைத்துள்ளார். இந்த வழக்கில் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டம் நடைபெறுமா அல்லது தள்ளி வைக்கப்படுமா, நடைபெறுவதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கூறிய கருத்து என்ன என்பது குறித்தான அனைத்து விவரங்களுமே நீதிபதி வழங்கக்கூடிய உத்தரவுகளின் வாயிலாக தான் அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். அதன் அடிப்படையில் தான் நாளைய தினம் பொதுக்குழு நடைபெறுமா நடைபெறாதா என்பது குறித்தான தகவல்கள் தொண்டர்களுக்கே தெரிய வரும் என்கிற சூழலில் அனைத்து பாமக தொண்டர்களும், இருதரப்பை சேர்ந்த அனைத்து பாமக தொண்டர்களும் என்ன உத்தரவு வரப்போகிறது என்பதை கருத்தில் கொண்டுதான் காத்துக் கொண்டிருக்கின்றனர். நாளை அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தலைமை நீதிபதியை சந்திக்க சென்றிருக்கிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். விவரங்களுக்கு நன்றி சமயமணி மன்னன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.